ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு என்ன ஒரு விசேஷம்னா ஹனுமத் ஜெயந்தி. ஸோ மூலத்துல இன்னைக்கு சந்திரன் பகல் நேரத்திற்கு மேலதான் வராரு. ஸோ இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக இருக்கணும் ஹனுமாரின் அனுகிரகத்தோடு. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து பின்பு அவர் 9ஆம் இடத்திற்கு மாறுகிறார். ஸோ இன்னைக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமமாக அமைகிறது. இன்றைய நாள் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கும். சந்திரன் 8ஆம் இடத்தில் இருப்பதனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மனக்லேசம் இருந்தாலும் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். ஹனுமத் ஜெயந்தியான அமாவாசை திதி இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்யலாம். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவது நல்லது. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும். பல ஆண்டுகளாக உங்களுக்கு தள்ளி போன விஷயங்கள் இன்று கைகூடும். சந்திரன் 7ஆம் இடத்தில் மகாலட்சுமி யோகத்தோடு இருப்பதனால் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் பெருகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும். மிதுன ராசி நேயர்கள் இன்று மிதுன ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்றைய நாளில் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட வேலைகளில் நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் லாபங்களை பார்க்கலாம். கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருப்பதனால் மனக்லேசங்கள் பிறகு மறையும். இன்று இந்த கடகராசி அன்பர்களுக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் ஒரு சில சின்ன சின்ன மனக்குறைகள் அலுவலகத்தில் போகலாம். சிம்மராசி நேயர்களுக்கு கேதுவின் சஞ்சாரம் நல்ல ஒரு உயர்வை தரும். குடும்பத்திலேயும் பெரிய ஒரு மனக்குழப்பங்கள் இல்லாத நாளாக அமைகிறது. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம். கன்னிராசி நேயர்கள் அனுமத் ஜெயந்தியான இன்று நீங்கள் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவதும் நல்ல ஒரு உயர்வை தரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். துலாம் ராசி அன்பர்கள் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு பல வகையான மனக்குழப்பங்கள் போகும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்கள் இவர்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று லாபத்தை தரும். வியாபாரிகளுக்கு புதிய மனிதர்களின் சந்திப்பு வியாபாரம் விருத்தி அடையும். விருச்சிக நேயர்களுக்கு இன்று பல வகையான மனக்குறைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் ஹனுமத் ஜெயந்தி அமாவாசை திதியில் அன்னதானங்களும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது விசேஷம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பகலில் ஏற்படக்கூடிய ஒரு சில அனுபவங்கள் மனதில் பசுமையாக நினைவுகளாக மாறும். இன்றைய நாளில் ஒரு சிலருக்கு புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் நன்மையை தரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று காலையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. மகர ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப சுமை குறையும். பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் மாறும். இன்று கும்பராசி நேயர்களுக்கு காதல் வாழ்க்கையில் திருப்தியும் நல்ல ஒரு மலர்ச்சி மிகுந்த நாளாக அமைகிறது. மீனராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசை திதியில் நல்ல ஒரு அன்னதானங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரன் பாக்கியத்தில் அமைந்திருப்பது நல்ல ஒரு மன நிம்மதியை தரலாம்.
இன்றைய நாள் மீனராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். சந்திரன் குரு கிரக சேர்க்கை ஒருவர் ஜாதகத்தில் இருந்தால் எந்த மாதிரியான பலன்களை தரும்? சந்திரன் குரு எங்க இருந்தாலுமே பலமான ஒரு சேர்க்கை தான். குரு சந்திர யோகம்னு சொல்லுவோம். சந்திரன் ரிஷபத்துல உச்சபலம் பெற்று குரு அங்க சுக்கிரன் பகை வீடு இருந்தாலும் கூட அந்த குரு சந்திர யோகம் நன்மையை தரத்தான் செய்யும். மகர ராசியில் குரு நீச்சம் பெற்றிருந்து அங்கு சந்திரன் சேர்ந்திருந்தாலும் கண்டிப்பாக அது ஒரு நல்ல பலத்தை கொடுக்கும். சந்திரன் ஆட்சியோடு குரு உச்சம் பெற்றிருப்பது மிகவும் விசேஷம். சந்திரன் நீச்சமாக இருந்து அங்க குரு இருந்தாலும் நல்ல ஒரு விசேஷம்தான். ஸோ குரு சந்திர யோகம் எங்கிருந்தாலும் அதிகமான ஒரு பலத்தை கொடுக்கும். கடகத்தில் இருக்கும் பொழுது அதிக பலத்தை கொடுக்கும் மீனத்தை விட. இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் முக்கியமாக இந்த அனுமத் ஜெயந்தியில் அனைவரும் ஆஞ்சநேயர் ஆலயத்தில் அரிசி தானம் கொடுத்து இந்த அமாவாசை திதியில் ஆஞ்சநேயரை வணங்கினால் அனைவருக்குமே இன்பங்கள் கண்டிப்பாக உண்டு. மீண்டும் சுபதினம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.